வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் ஜீவன் முக்தி. அதாவது இந்த வாழ்க்கையில நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போதே முழுமையான விடுதலைய அடையறது எப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? அதோட அல்டிமேட் ட்ரூத் என்ன? இது பல நூற்றாண்டுகளா மனுஷனோட மனச குடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. வாங்க இதுக்கான பதில நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த பயணத்துக்கு வழிகாட்ட போறது யார் தெரியுமா? ஆதிசங்கரர் எழுதின பஜகோவிந்தம்ல இருந்து வர ஒரு சின்ன ஸ்லோகம் தான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல விடுதலைக்கான 4 படிகள் அடங்கிய ஒரு முழு பாதையே இருக்கு. வாங்க அத ஒன்னொன்னா பார்க்கலாம். இதோ அந்த பயணத்தோட முதல் படி. இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது என்னன்னா, நாம யார் கூட நம்ம நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறது தான். நல்லவங்க கூட சேர்றதுனால என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த ஸ்லோகத்தோட முதல் வரி சொல்லுது, சத்சங்கத்வே நிச்சங்கத்வம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம ஞானிகள் கூடவும் நல்ல சிந்தனையாளர்கள் கூடவும் பழக ஆரம்பிக்கும்போது இந்த உலக விஷயங்கள் மேல நமக்கு இருக்கிற அதீத பற்று இருக்கு இல்லையா, அது தானாவே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மாற்றத்துக்கான முதல் புள்ளி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். மொதப்படியே எதையாவது தியாகம் பண்றதோ துறந்துட்டு போறதும் கிடையாது. சிம்பிளா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான நட்பை தேர்ந்தெடுக்கிறது தான். இது வெளியில செய்யற ஒரு சின்ன செயல்தான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஓகே, இப்போ நல்லவங்களோட உறவுனால பற்றின்மை வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன? அதுதான் நம்மளோட 2வது படி. இந்த பற்றுற்ற மனநிலை நமக்கு ஒரு அற்புதமான தெளிவை கொடுக்கும். அந்த ஸ்லோகத்தோட அடுத்த வரி நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம். அதாவது பொருட்கள் மேலையும் உறவுகள் மேலையும் நமக்கு இருந்த அந்த இறுக்கமான பற்று விலகும்போது நம்ம மனச ஆட்டிப் படைக்கிற மோகம், குழப்பம், ஒரு விதமான மதிமயக்கம் இதெல்லாம் விலகிடும். அப்போ மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தெளிவாயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, பற்றுனால வர்ற அந்த எமோஷனல் குழப்பம், தப்பான கண்ணோட்டம் எல்லாம் மறைஞ்சு மனசு ரொம்ப அமைதியா தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த தெளிவுதான் அடுத்த படிக்கு ரொம்ப முக்கியமான அடித்தளம். இப்போ மனசுல எந்த குழப்பமும் இல்ல, நல்ல தெளிவு இருக்கு. இவ்ளோ ஷார்ப்பான தெளிவான மனசால என்ன செய்ய முடியும்? அதுதான் நம்மளோட 3வது படி. இதுவரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு பெரிய உண்மைய பாக்குற சக்தி நமக்கு கிடைக்கும். நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம். அதாவது அந்த மதிமயக்கம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நிశ్చல தத்துவம் அப்படின்னா அசைக்க முடியாத, மாறாத, நிரந்தரமான ஒரு உண்மை நம்ம கண்ணுக்கு புலப்படும். இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருந்தாலும் எதுவுமே மாறாம ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். இந்த நிலை நம்மகிட்ட ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா தெளிவான மனசால தான் எது நிரந்தரம் இல்லாத உலகம், எது நிரந்தரமான உண்மைங்கிற வித்தியாசத்தை சரியா பார்க்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அறிவு பாய்ச்சல்னே சொல்லலாம். இப்ப நாம இந்த பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த மாறாத உண்மைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதுதான் கடைசி படியான விடுதலை. அந்த ஸ்லோகத்தோட கடைசி வரி நிశ్చல தத்வே ஜீவன் முக்தி. அந்த மாறாத உண்மையில நம்ம மனசு நிலைச்சு நிக்கிறதே ஜீவன் முக்தி தான். இது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு டார்கெட் கிடையாது. அந்த உண்மையை நீங்க உணர்ற அந்த நொடியிலேயே, அந்த நிலையிலேயே வாழ்றதுதான் உண்மையான விடுதலை. இதுதாங்க இந்த முழு கான்செப்ட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜீவன் முக்திங்கிறது செத்ததுக்கு அப்புறம் போற சொர்க்கம் மாதிரி ஒரு இடம் கிடையாது. அது இந்த வாழ்க்கையிலேயே நாம விழிப்போட அடையிற ஒரு மனநிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சரி வாங்க, ஒரு குவிக் ரீகேப் பாத்திரலாம். முதல்ல நல்லவங்க கூட சேர்றோம், அதனால பற்றின்மை வருது. பற்றின்மை வந்ததும் மனசுல இருந்த மதிமயக்கம் நீங்குது. அந்த மதிமயக்கம் நீங்கினதும் மாறாத உண்மை தெரியுது. அந்த உண்மையை உணர்றதே முக்தி. பாத்தீங்களா எவ்வளோ ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்க்கு ரொம்ப லாஜிக்கலா கொண்டு போகுதுன்னு? எவ்வளோ ஒரு அழகான ஐடியா. ஆக மொத்தம் அந்த ஸ்லோகத்தோட முழுமையான சாராம்சமே இதுதான். ஒரு சிம்பிளான தொடக்கம் எவ்வளோ ஆழமான ஒரு முடிவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது பாத்தீங்களா? இது ஒரு முழுமையான ஆன்மீக பாதை. இந்த 1000 வருஷம் பழமையான ஞானம் இன்னைக்கும் நமக்கு ரொம்பவே பொருந்தும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விடுதலை பயணத்தோட முதல் படியான நல்லோர் உறவை உங்க வாழ்க்கையில நீங்க எங்க, எப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.